சீரக சம்பா அரிசியில தான் பிரிஞ்சி புலாவ்லாம் டேஸ்டா வரும்னு யாருங்க சொன்னது? இந்த மாதிரி பொன்னி பச்சரிசி வச்சு கூட ரொம்ப டேஸ்டியான புலாவ் செய்யலாம். நான் இன்னைக்கு பொன்னி பச்சரிசி வச்சுதான் இந்த பட்டர் பீன்ஸ் புலாவ் செஞ்சிருக்கேன். டேஸ்டும் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். புலாவ் பண்றதுக்கு ஒரு குக்கர்ல ஒரு சின்ன குழிக்கரண்டி எண்ணெய், ஒரு சின்ன குழிக்கரண்டி நெய் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோல சேர்த்துக்கோங்க. இப்ப எண்ணெய் நல்லா சூடானது ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துட்டு கூடவே மெலிசா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துட்டு இந்த மாதிரி வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு சின்ன தக்காளி, ஒரு கை நிறைய புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு இது கூடவே பட்டர் பீன்ஸும் பட்டாணியும் ஈக்குவல் ரேஷியோல எடுத்திருக்கேன். ஒரு கை அளவு இருக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த இடத்துல நீங்க பட்டாணி வேண்டானா கூட ஸ்கிப் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டர் பீன்ஸ் வச்சு கூட இந்த புலாவ் பண்ணலாம். நல்லா கலந்து விட்டதும் 1/2 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்ச 1 கப் அளவுக்கு பொன்னி பச்சரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துட்டு இது கூடவே 1 கப் அளவு அரிசிக்கு 2 கப் ரேஷியோல 1 கப் தேங்காய் பால், 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்ப இந்த அளவுக்கு தண்ணி எல்லாம் நல்லா கொதிச்சு வந்ததும் மறுபடியும் ஒரு டைம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல விட்டு இறக்கிக்கோங்க. அவ்வளவுதான். இதை தம்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. விசில் விட்டாலே நல்லா பூவாட்ட வெந்து வந்துடும். நல்லா உதிரி உதிரியாவும் இருக்கும். பாருங்க 2 விசிலே ரொம்ப சூப்பரா வெந்துருச்சு. பிரியாணியே தோக்குற அளவுக்கு இந்த கோகனட் மில்க் பட்டர் பீன்ஸ் புலாவ் இருக்கும். ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்கா செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்டும் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.